نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நல்வாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிஸ்வான் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்னை ஆயிஷா பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற தலைவர், முன்னிலை வகிக்கக்கூடிய புதுக்கோட்டை மஸ்ஜித் மஹ்மூதுடைய கண்ணியத்திற்குரிய நிர்வாகிகள், இங்கே தொடர்ந்து வாழ்த்துறைகளும் சிறப்புரைகளும் தர இருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், இந்த நிஸ்வான் மதரசாவினை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த நிர்வாக பெருமக்கள், இங்கே பட்டம் பெறக்கூடிய அன்பு சகோதரிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், அரிமா சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாக பொறுப்பாளர் அரிமா சாயகன் கோபால் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாகரிக உலகில் இஸ்லாமிய பெண்கள் என்னொரு நல்ல தலைப்பு. ஒரு குறுகிய நேரத்தில் ஒன்றிரண்டு விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆசித்தவனாய் துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பலதரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களில் செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாராக. ஆமீன். பொதுவாக இன்றைக்கு பள்ளிக்கூடம் கல்லூரிகளிலே தரப்படுகிற படிப்புகளிலே கூட 10th ரிசல்ட் வருகிற போதும் +1 +2 ரிசல்ட் வருகிற போதும் நாம் பார்க்கிறோம், ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் சிறப்பாக படிக்கிறார்கள், நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள், மிகவும் டாப்பர்களாக, ரேங்கர்களாக, மாவட்ட அளவில் மாநில அளவில் எல்லாம் சிறப்பிடத்தை பெறக்கூடிய பெண்களை பத்திரிகைகளில் பார்க்கிறோம். அந்த கல்வி மட்டுமல்ல, மார்க்க கல்வியையும் நாம் சரியாக தர வேண்டிய விதத்திலே அவர்களுக்கு கொடுத்தால் ஆண்களை விடவும் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளவும், அதை கிரகிக்கவும், அதை உள்வாங்கவும், அதன் மூலம் அந்த கல்வியை வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கவும் பெண்கள் உண்மையாகவே தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம ரொம்ப காலமா தரல அப்படிங்கிறது நம்மளுடைய குறைபாடு ஒழிய, ஒருவேளை கொடுக்க வேண்டிய விதத்தில் மார்க்க அறிவை பெண்களுக்கு கொடுத்திருந்தால் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும், அதை எவ்வளவு தூரம் அவரவர்கள் குடும்பத்தில் இருந்து செயல்படுத்த முடியுமோ அப்படி செயல்படுத்துவதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்றவர்களாய் பெண்கள் இருப்பதை பார்க்கிறோம்.
இயற்கையாகவே கல்வியினுடைய தேடலின் ஆர்வம் அவர்களுக்கு அதிகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில பெண்கள் வந்து பேசியதாக சஹீஹுல் புகாரியில் ஒரு அறிவிப்பு வருகிறது. ஒரு பெண்மணி வந்து பெண்களின் சார்பாக கேட்டார், "தஹபர் ரிஜாலுன் பிஹதீதிக யா ரசூலல்லாஹ் ஃபஜஅல் லனா யௌமன் மின் இன்திக்." அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பேசுற ஹதீஸை எல்லாம் ஆண்கள் எடுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். நீங்க பேசுற விஷயம் எல்லாம் ஆம்பளைகளுக்கே போயிருது. எங்களுக்கென்று தனியாக ஒரு நாளை நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஃபஜஅல் லனா யௌமன் மின் இன்திக். இமாம் புகாரி அவர்கள் கிதாபுல் இல்ம் என்று சொல்லி தனியாக ஒரு சாப்டர் ஒதுக்கி இல்மு சம்பந்தப்பட்டு சுமார் 102 ஹதீஸ்களை அதுல கொண்டு வர்றாங்க. அதுல ஒரு ஹதீஸ், பெண்களுக்கென்று நாயகம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க தனி மஜ்லிஸ் ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு இந்த ஹதீஸ் வருது. பெண்களுக்கு மார்க்க அறிவை சொல்லிக் கொடுக்க தனியாக ஒரு நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கினார்கள். அதிலே தான் இந்த ஹதீஸ் வருகிறது. ஒரு பெண்மணி வந்து மற்ற பெண்மணிகளின் சார்பாக கேட்கிறார், எங்களுக்கு நீங்கள் ஒரு நாளை ஏற்பாடு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஒரு நாளை ஏற்பாடு செய்தார்கள். உங்க ஒரு நாளை ஏற்பாடு பண்ணுங்க, அதுல பெண்களை எல்லாம் வர சொல்லுங்கள். பெண்கள் எல்லாம் வந்தார்கள். முழுக்க முழுக்க ஒரு மகளிர் மன்றம், ஒரு மார்க்க பெண்கள் பயான் நிகழ்ச்சி என்று அதை சொல்லலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க பெண்கள் நடந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் அப்போதுதான் கேட்டார்கள், சொன்னார்கள், யாரெல்லாம் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார்களோ, 3 பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குகிறார்களோ, அவர்களுக்கு ஒழுக்கம் கல்வியை கற்பித் தருகிறார்களோ, நானும் அந்த பெற்றோரும் தந்தையும் இப்படி இருப்போம் என்று விரல்களை சேர்த்து காட்டியது அப்போதுதான் என்று ஹதீஸிலே வருகிறது. இன்னொரு ஹதீஸ் இதனுடைய தொடர்ச்சி இப்படி வருகிறது, யாருக்காவது 2-3 குழந்தைகள் தொடர்ந்து தங்காமல் வஃபாத்தாக இருந்தால் அந்த குழந்தைகள் எப்படி பெற்றோருக்கு நாளை வறுமையிலே நரகம் செல்ல விடாமல் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே பேசினார்கள் என்று வருகிறது. இதுவெல்லாம் மார்க்க அறிவை தெரிந்து கொள்ள ஆண்களுக்கு மாத்திரமே ஏன் கல்வி பெண்களுக்கும் தர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண்கள் சார்பாக வந்து கேட்கப்பட்டு ரசூலுல்லாஹ் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாய் தனி ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று விளக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே அநேகமாய் பட்டம் பெறுகிற சகோதரிகள், அவர்களோடு அவர்களுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் எல்லாம் நிறைய இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறோம். நிறைய இருக்கிறது மட்டுமல்ல, இங்க பேசுகிற விஷயம் கேட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். முக்கியமாக தாய்மார்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய உண்டு. ஹதீஸ்ல பார்த்தா உலக இன்பங்களில் எல்லாம் ஆக சிறந்த இன்பம் பெண்கள் அப்படின்னு உச்சகட்ட பாராட்டும் வந்திருக்கு. மறுபக்கம் நரகத்தில் நான் அதிகமாக அவர்களை பார்த்தேன் மோசமான பட்டமும் வந்திருக்கிறது. ஒரு பக்கம் உயர்ந்த பாராட்டு, மறுபக்கம் இவர்கள் அதிகமாக அங்கே இருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்க நெறிகளின் பிரகாரம் நடக்கிற பெண் வாய்க்கப்பெறுகிற போது உலகத்தினுடைய இன்பங்களில் எல்லாம் சாலிகான மனைவி அமைவதை விட, சாலிகான ஒரு பெண் நம் வீட்டிலே இருப்பதை விட சிறந்த பாக்கியம் உலகத்திலே எதுவும் இல்லை. ஆனால் பெண்களிடத்திலே வரக்கூடாத தகாத செயல்களால் இவர்களின் பாதை மாறுமானால், அது நாகரிகம் என்ற பெயராலோ நவீன கலாச்சாரங்கள் என்ற பெயராலோ அல்லது உலகம் மாறுது நாங்களும் அது தோதுவா மாறுகிறோம் அப்படிங்கிற மாதிரி போற போக்கினாலேயோ இருந்தால் இந்த 2வது ஹதீஸ் சரியாக போய்விடும். அதிகமாக நரகத்திலே நான் பார்த்தேன் என்கிற வார்த்தைக்கு அதிகமாகிவிடும்.
எனக்கு நவீன காலத்தினுடைய பெண்களை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் அப்படி இப்படின்னு நிறைய உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் நிஸ்வானுடைய பொறுப்புதாரிகள் நம்முடைய தலைமைமா அதற்கவர்கள் எல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு நாகரிக உலகத்தில் பெண்களினுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ரொம்ப யாராவது முற்போக்கு சிந்தனையில் இருந்தா கொஞ்சம் அவங்க கோவிச்சுக்க வேணாம். வெட்கம் குறைந்து போய் வருகிறது. வெட்கம் இல்லாமல் இருப்பதை முற்போக்கு என்கிறார்கள். முழுக்க முழுக்க அது தவறான கருத்து. வெட்கம் இல்லாம ஒரு பொம்பளை இருந்தா, வெட்கமும் நாணமும் இல்லாமல் ஒரு பெண் இருந்தால் அவள் தான் பிற்போக்கானது. இன்னைக்கு எவ்வளவு தூரம் ட்ரெஸ் குறைக்கிறாங்களோ அவ்வளவு முற்போக்கு, எவ்வளவு தூரம் வெளியில சுத்துறாங்களோ அவ்வளவு தூரம் முற்போக்கு, எவ்வளவு தூரம் அவர்கள் மார்க்க நெறி பிரகாரம் எல்லாம் வாழாமல் இருக்கிறார்களோ, தொழாமல் இருக்கிறார்களோ, அவனோடு நம்மோடு தொடர்பில்லாமல் இருக்கிறார்களோ, அதுவெல்லாம் முற்போக்குன்ற மாதிரி ஒரு தவறான கற்பிதம் பரவிருச்சு. வெட்கமும் நாணமும் பெண்ணிற்கு அணிகலன். அது மார்க்க பார்வை மட்டுமல்ல, இந்த மண் சார்ந்த மரபும் அதுதான். அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு நாங்க அந்த நாட்டு பொம்பளைங்க மாதிரி இருக்கும், இந்த நாட்டு பொம்பளைங்க மாதிரி இருக்கும் எல்லாம் போனா வேற மாதிரி ஆயிடும். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ரஷ்யா ஒரு மிகப்பெரிய வல்லரசான நாடு. முதல் உலக போர்ல ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு ரஷ்யா. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு சோவியத் ரஷ்யா எதிரிக்காது அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணாங்க. அப்ப அதிபரா இருந்தவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய பெரிய மிகைல் கார்பரேஷன் சொல்லுவார். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சொன்னாரு, இனிமேல ஆம்பளைங்க மட்டும் நம்ம நாட்டுல வேலை பார்த்தா பத்தாது, பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து வேலை பார்த்தா தான் நாட்டினுடைய ப்ரொடக்ஷன் கூடும். அதன் வழியா சர்வதேச மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி மீண்டும் வல்லரசு ஆகணும். அதனால நாம இதை எப்படியாவது உயர்த்தியாகவும் பொம்பளைகள்லாம் வெளியே வாங்கினார். எல்லா பொம்பளையும் வெளியே வந்தாங்க. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் எல்லா வீட்லயும் பெண்கள் வேலைக்கு போனாங்க. மலேசியால இருக்கிற மாதிரி எல்லா வீட்லயும் பொம்பளைங்க வீட்டுல இல்ல. நாட்டினுடைய உற்பத்தி பெருகியது, மார்க்கெட்டிங் பெருகியது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கூடியது. யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ரஷ்யா மீண்டும் வல்லரசாக எழுந்து நின்று விட்டது. மிகைல் கார்பரேஷனுடைய பதவி முக்கிய இருக்கிற கடைசி நாட்கள்ல நாட்டை மேம்படுத்திய தன்னுடைய யுக்திகளை பற்றி எல்லாம் எழுதின கிதாப் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் வுமன் சொல்லுவாங்க. தி ஸ்டேட்டஸ் ஆஃப் வுமன் இன்னைக்கு லைப்ரரியில இருந்து நீங்க பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் வுமன்ல கார்பரேஷன் ஒரு செய்தி எழுதுறார். என்னன்னா, உற்பத்தியை பெருக்குவதற்காக என் நாட்டு பெண்களை வெளியே வர சொன்னது நான் தான். ஆனால் எங்கள் நாடு இப்போது கலாச்சாரத்துல ரொம்ப சீரழிந்து போயிடுச்சு. பச்சையா எழுதுறாரு, விபச்சாரத்தில் சோவியத் ரஷ்யா முதலிடம் உலகத்திலேயே. கடைசியா அவர் தன் தவறை ஒத்துக்கொண்டு சொல்லுகிறார். பெண்களை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறார், கோ பேக் டு ஹோம், நீங்கள் வீடுகளுக்கு திருப்பி செல்லுங்கள், தயவு செய்து நீங்க வெளியே வர வேண்டாம். என்னுடைய நாடு ஏழையாக இருக்கிற ரஷ்யாவை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியும். ஒழுக்கக்கேடான ரஷ்யா எங்களுக்கு தேவையில்லை. இந்த பாடத்துக்கு அவர் வர்றதுக்கு அவருக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கு. ரொம்ப எல்லாத்தையும் வெளியே வர வச்சு சுத்த வச்சு நாடு நாரி போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, தயவு செய்து வீட்டுல உள்ள அத்தனை பேரும் வேலைக்கு வந்துட்டா வளர்கிற தலைமுறையின் ஒழுக்கம் கெட்டு போகும். இது எந்த வகையிலும் சாத்தியப்படாது. எங்களை பொறுத்தவரை அவர் கார்பரேஷன் எழுதுகிற வாசகம், பணமில்லாத ரஷ்யா என்பதை கூட நான் சகித்துக் கொள்வேன், ஒழுக்கமில்லாத ரஷ்யா என்பது கேவலமாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் வெட்கக்கேடாகவும் ஒழுக்கக்கேடாகவும் ஆடல் பாடலாகவும் அரைமுறை ஆடையாகவும் நினைத்தவர்களோடு ஊர் சுற்றுவதும் நினைத்தவர்களோடு திருமணம் செய்யாமலேயே வாழ்வதும் இதெல்லாம் சமீப காலமா கொஞ்சம் கொஞ்சமா இதை சரின்னு சொல்லிட்டு வரலாம். இன்னைக்கு இதுக்கு பேர் முற்போக்குன்னு வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, பிற்போக்கு. முதல்ல இங்க எது முற்போக்கு எது பிற்போக்குன்னே தெரியாம இருக்கான். முன்னாடி எழுத்தாளர் ஜெயகாந்தன் இருந்தார், நல்லா எழுதுற கதைகள்லாம். முற்போக்குக்கும் பிற்போக்குக்கும் ஒரு இடத்துல அவர் விளக்கம் எழுதுறார். ஒரு ஏழை பெண்ணினுடைய கிழிந்து போன
போன ரவிக்கை தெரிகிறது, சதை தெரிகிறது. அதை பார்த்துவிட்டு குடும்ப வறுமையும் இரக்கமும் உன் நினைவுக்கு வந்தால் நீ ஒரு முற்போக்கு எடுத்தால், அது அல்லாம தெரிகிறது சதையா தெரிஞ்சுச்சுன்னா உன்னை விட கேடு கட்டவன் யாரும் இல்லை. எது முற்போக்கு எது பிற்போக்கு தெரிகிறதா? ஆடையை கழற்றுவதை அல்லது கூடுமானவரை தன் ஒழுக்கத்தை குறைத்துக் கொள்வதை முற்போக்கு என்று பேசுவது முட்டாள்தனம். இன்னைக்கு அந்த வேலை தான் நடக்குது. யாரு கூட வேணாலும் சுத்துங்க, யாரு கூட வேணாலும் பேசுங்க. இந்த அது இது கல்யாணம், ஒருவனுக்கு ஒருத்தி அது எல்லா வரங்களையும் மீறுங்க. இதெல்லாம் இன்னைக்கு நவீன பெண்ணியம். ஃபெமினிஸ்டுகள் இன்னைக்கு நிறைய பெண்ணியம் பேசுகிறார்கள். இந்த பெண்ணியத்துல இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். பின்னவீனத்துவம்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது எவ்வளவு பெண்கள் சார்பாக அத்துமீறல் இருக்குமோ அந்த அத்துமீறலை பூரா செய்யறது. இன்னும் நல்லா சொல்ல போனா அதுக்கெல்லாம் வடிவந்தர நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிற பிக் பாஸ் மாதிரி உள்ளதுதான். தாய்மார்கள் தயாரா இருக்காங்க, ரெடியா எப்ப போடுவான், எப்ப பார்ப்போம், யாரு உள்ள போறா, யாரு வெளியே வர்றா. இந்த நூற்றாண்டினுடைய கந்தராமி காட்சிக்கும் நாங்கெல்லாம் முதல்ல இந்த மெகா சீரியலை பத்தி கண்டித்து பேசிட்டு இருந்தோம். ஏமா இப்படி எல்லாம் பாக்குறீங்க, இந்த கதையெல்லாம் விளங்குமா, அதா இல்லாது. மெகா சீரியல் எல்லாம் 100 மடங்கு பரவாயில்லைங்கிற ஆயிடுச்சு. இப்போ வந்திருக்கிற இந்த மோசமான பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாம் பக்கத்து வீட்டு படுக்கையாலேயே எட்டி பார்க்கிற வேலை தெரியுமா? அது பேர் பிக் பாஸ். ஒரு பொண்ணுக்கு என்னவெல்லாம் பண்ணா கோபம் வரும், என்னவெல்லாம் பண்ணா சந்தோஷம் வரும், அது பேர் பிக் பாஸ். 60 கேமராவை வச்சுக்கிட்டு ஒரு அறைக்குள்ள எவ்வளவு தூரம் அசிங்கத்தை காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டுறதுக்கு பேர் பிக் பாஸ். இன்னைக்கு இது வேகமா இருக்கு. இது தொடர்ச்சில யாருக்கு அதிகமா தெரிஞ்சவங்க இல்லை போல இருக்கு. அது தலையாட்டி மாட்ட வேணாம்னு நினைக்கிறாங்க. மும்மரமா போயிட்டு இருக்குது முதல்ல. அவ்வளவு மோசமான ஒரு நிகழ்ச்சி. ஆமாவா? 18 வயசு 20 வயசு இந்த பிள்ளைகளுடைய அந்தரங்கங்கள் காட்டப்படுகிறது. 20 வயசு பொண்ணு சிகரெட் குடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல நம்ம புள்ள அதை பண்ண நம்ம ஒத்துக்கோமா? நம்ம வீட்டுல நம்ம புள்ள இப்படி ஒரு மேலும் தோடும் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அடுத்த ஆம்பளை கூட உரசி இல்லையா? நான் சொல்றது சாம்பிள். உலகம் முழுக்க பெண்களை பொருளாக்க, ஆபாச பொருளாக்க, அத்துமீறலாக கொண்டு வர பெண்ணை பொறுத்தவரை அவள் போக பொருள் மட்டுமே, அவள் ஆபாச பொருள் மட்டுமே, அவள் சதை மோகத்திற்கானவள் மட்டுமே என்கிற ஒரு ஊர்ஜிதம். பேர் என்ன தெரியுமா? பெண் சுதந்திரம்ங்கிற பேர்ல இதெல்லாம் கொண்டு வர்றான். இன்னைக்கு அதிகம் நடக்கிறது. நவீன காலத்தில் பெண்களை சொல்லுகிற போது நாம இந்த நவீன காலத்தில் உள்ள இதெல்லாம் சொல்லாம இருக்க முடியல. இதை அடுத்து மிகப்பெரிய அத்துமீறல் காதல் போன்ற பெற்றோரை மீறிய, உறவுகளை மீறிய செயல்களில் ஈடுபடுறது. நீங்கெல்லாம் ஒரு பப்ளிக் மேடைகள்லாம் அதை பேசவே முடியல. ஏன்னா காதல் அவ்வளவு புனிதமாக்கிட்டாங்க. அது காதல் பண்ணிடணும், பண்ணிட்டு பெற்றோரை மீறி, ஊரை மீறி, உறவுகளை மீறி, உன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் மீறி நீ வெளியே போ. அப்போ நீ புரட்சி பெண். யாரும் புரட்சி பெண், யாரும் புதுமை பெண்? ஒரு 20 வருஷமாக வளர்த்த தாயையும் தந்தைக்கும் துரோகம் செய்துவிட்டு சமீபத்தில் எத்தனை காணொலிகள் முகநூல்களிலே, வாட்ஸ்அப் தளங்களிலே சகிக்க முடியல. பேரண்ட்ஸ் அழுகிறாங்க, காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. பேரண்ட்ஸ் சில வயது பெண்களிடம், எனக்கு நீ தேவையில்லை, நான் அவனோடு போகிறேன். இந்த அம்மாவையும் அத்தாவையும் அப்பாவையும் கதற வச்சுட்டு நீ போதைய உன் வாழ்க்கை உருப்படுமா? உருப்படுமா? பெற்றோர் அழ வேண்டிய அவசியம் இல்லை. மனசு லேசா வருந்தினாலே போதும், வாழ்க்கை மோசமாகிவிடும், சாபத்திற்குரியதாகிவிடும். அனுமதிக்கப்பட்ட மாதிரி செய்யல. அது என்னமோ தெரியல. தமிழ் அகராதியிலே எழுதப்படாத ஒரு அகராதி என்னன்னா, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு கணவன் மனைவியை காத்துச்சா அதுக்கு காதலிலே ஒதுமடையலாம். எது காதலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணணும், அதுவும் ஊர் உலகத்துக்கு தெரியாம சுத்தணும், அதுக்கு பேரு காதல். இஸ்லாம் காதலுக்கு எதிர்ப்புலாம் இல்லை, காதலை முழுமையாக ஆதரிக்கிறது. சின்ன வித்தியாசம் தான். கல்யாணம் ஆன உடனே நம்மள்ட்ட காதல் ஸ்டார்ட் ஆகும்.
கணவன் மனைவியை, மனைவி கணவன். அதுதான் ஆத்தரைஸ்டான காதல், அதிகாரப்பூர்வமான காதல், அங்கீகாரமான காதல். அதுக்கு இருட்டு தேவையில்லை, பீச் தேவையில்லை, அதுக்கு ஏதாவது ஒரு மரத்தடியும் பாறைக்கு பின்னாடியும் தேவையில்லை, அதுக்கு ஒரு இருட்டான சினிமா தியேட்டர் தேவையில்லை. பப்ளிக்ல எல்லாத்துக்கும் முன்னாடியும் அன்பொழுது இருக்கலாம். அதற்கு பெயர் உண்மையான காதல். இன்னைக்கு இவைகளெல்லாம் சமீபத்தில் பரவி கொண்டு வருகிறது. எல்கேஜியில இருந்து கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு, காலேஜில் விட்டு பொத்தி பொத்தி வளர்த்து தன்னுடைய பிள்ளை கெட்டு போகாமல், கால கோலத்தில் சீர்திருந்து விடாமல் காப்பாற்றி கொண்டு வருகிற ஒரு தந்தைக்கு லேசா அவன் கூட ஒரு மாசம் பழகிட்டு ஒரே ஒரு லெட்டர் 3 வரை எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறான். மனசுக்கு பிடித்தவனோடு போகிறேன், என்னை தேட வேண்டாம். மனசுக்கு பிடிச்சவனோட போறாளா, என்னை தேட வேண்டாம். நீ ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா இங்க தாய்ப்பட்ட அவஸ்தை இல்லை, தந்தைப்பட்ட அவஸ்தை இல்லை. நீங்க ஒரு 30 நாள் ஒருவனோடு தொடர்பு கொண்ட சதை மோகம் அல்லது வயதினுடைய கோளாறு உன்னை அவர்களுக்கு பிடிச்சவனோட போறேன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க உனக்கு பிடிக்காதவங்களா? அந்த பெற்றோர் உனக்கு என்ன பாவம் செய்தார்கள்? இந்த நீண்ட காலத்து பெண்களிடம் இதுவெல்லாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி. அன்புக்குரிய அன்பு தாய்மார்களே, பொருளால் உங்களுக்கு சொல்லுகிற கட்டளை 3 கட்டளை ரொம்ப சிம்பிள். ஒரு இஸ்லாமிய நெறி வழிவாமல் வாழுகிற பெண் அவள் எப்படி இருப்பாள் என்றால், அவளுடைய இந்த 3 இருக்கும். பார்வையை தாழ்த்துவாள், அவளுடைய மறைவிடங்களை காலம் முழுக்க பாதுகாத்துக் கொள்வாள், அந்நிய தீண்டல் இல்லாமல், எந்த சீண்டலும் இல்லாமல். 3வது, தன் அழகை எல்லோருக்கும் வெளிக்காட்டிக் கொண்டு அடைய மாட்டாள். அவ்வளவுதான். அழகை வெளிக்காட்ட வேண்டும் என்பது இல்லாதவள், மறைவிடத்தை பத்திரமாக பாதுகாப்பவள், இதை தாண்டி தன் பார்வையை பாதுகாப்பவள். இன்னைக்கு வெளியில வர்றது மட்டுமல்ல, அரைகுறையாக வருகிறார். என்ன கேவலம்னா, நிறைய பேர் தன்னை இன்டெலக்சுவல் அறிவுஜீவிகள் சொல்லிக்கிறாங்க. அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா அது கொஞ்சம் நல்ல ஹை குவாலிட்டியான பெண்ணு நினைக்கிறாங்க. நல்ல குடும்ப பாங்கான நம்முடைய நாம் வாழுகிற நாட்டிற்கும் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்திற்கும் தோதுவாக கட்டியமா ஆடை ஊட்டிட்டு வந்தா அதை பிற்போக்கா பார்க்கலாம். ஆடை இல்லாமல் நாம் யாரை வைத்தோம்? உங்களுக்குலாம் தெரியும், நம்ம வீட்டுல இந்த காலத்துல சொல்றேன், பொம்மைக்கு கூட ஒரு கவுன் வச்சு போடுவோம், ஒரு ட்ரெஸ். பிளாஸ்டிக் பொம்மைக்கு அது அமனத்தோடு இருந்து அதுக்கு வந்துற போது, ஆண் பொம்மையானாலும் பெண் பொம்மையானாலும் இந்த பொம்மைக்கு ஒரு ட்ரெஸ் தச்சு அதை போட்டு விட்டு வீடுகளிலே இருக்கிற பிளாஸ்டிக் பொருள் கூட தன்னுடைய அங்கத்தை காட்டிக் கொண்டு இருக்க வேண்டாம் என்று பழக்கி வைக்கப்பட்ட ஒரு பாரம்பரியம் இன்னைக்கு உயிரோடு உழவக்கூடிய, உரித்த மொழிகளை போன்று உழவக்கூடிய, தன்னுடைய ஆடை குறைத்து பெருமையாக நினைக்கக்கூடியவர்களை பற்றி என்ன சொல்ற? அதுவும் நம்ம பொம்பளைகளுடைய மானத்தை மறைக்க, தன்னை காப்பாற்றிக் கொள்ள, கற்பு நெறி வழுவாமல் இருக்க சொல்லப்பட்ட புர்காக்கள் இன்னைக்கு அந்த புர்கா வேற மாதிரி இருக்கு. ஆபாசத்தை தூண்டக்கூடாது புர்கா, திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி புர்கா இருந்தா. முன்னாடி காலேஜ் என்ற அல்லாமா கிருநூறு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒரு புர்கா எப்படி இருக்கணும்னா கிழமையே குமரி கிழமை மாதிரி காட்டணும். போற குமரி யாரு பார்த்தாலும் கிழமை மாதிரி காட்டணுமா, அதுக்கு பேர் புர்கான்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிழமையெல்லாம் குமரி மாதிரி தெரியுது. நான் இப்போ உள்ள புர்கா அது அவ்வளவு டைட்டாக, அவ்வளவு லேசாக அழகை காட்டுவதற்கென்றே உருவாக்கப்பட்டதை போலவா ஆகிவிட்டது. இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் நவீன காலத்தினுடைய பெண்களும் பெருகிக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இதுவெல்லாம். ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தினுடைய எல்லோருடைய பத்துவாவுக்கு ஆளாதர மாதிரி உள்ள இந்த கணிசனையான, அருவருப்பான, அசிங்கமான செயல்களை செய்யக்கூடிய பெண்மணிகளை நாம் நிறைய அவர்களுக்கு கொண்டு போய்
இந்த விஷயங்களை சேர்க்க வேண்டியது. தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் வீட்டில எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் கூட போறேன்ட்டு எல்லாம் போன பெண்மணிகள் ஆய்வு நடந்திருக்கு. நான் சொல்றது வெறுமனே சொந்த கருத்தல்ல, சும்மா ஏதோ தினத்தந்தியில வந்ததை மாத்திரம் சொல்லல. டேட்டா பேஸ் புள்ளி விவரம் என்ன தெரியுமா? இப்படி போன பெண்கள் நிறைய பேர் அவர்களால் சீரழிக்கப்பட்டு பின்னாலே இருக்கிற நகைகள் போய், உடல் போய், கற்பு போய், உருக்குலைந்து எத்தீமாக அனாதையாக அவள் விடப்படுகிறாள். அந்த விரக்தி சூழ்நிலையில் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். கூலி வேலைக்கு போயிட்டு அல்லது நமக்கு விதித்தது இதுதான் என்று சொல்லி சோரம் போவதையே தொழிலாக கொண்டெல்லாம் போய்விடுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. யாரு தெரியுமா? பெற்றோர்களை, உறவினர்களை, சார்ந்திருக்கிற சமுதாயத்தை, அதன் மரபை எல்லாம் மீறிட்டு போனோம். நீ நல்லவன் என்று நினைத்து கொண்டு போகிறாய். ஒரு கட்டத்தில் ஒரு 2-3 மாதத்தில் 2-3 வாரத்தில் உனக்கு அவன் பிடித்து போகிறான், அவனுக்கு நீ பிடித்து போகிறாய், உன்னை கைவிட்டு விட்டு ஓடி விடுகிறாய். எத்தனை இடத்தில் பெயர் விளாசமெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. கோவையில் ஒரு 21 வயதுக்கு செல்வச்செடி போடு உள்ளவர் இல்லையா, ஒருவனை விரும்பி அதற்காக குடும்பத்தை மீறி எல்லாத்தையும் மீறி போய் என்ன நடந்தது? கடைசியில ஒருவனை நம்பி போகிறாள். கோவையில இருந்து கூட்டி போற வழியில கல்லாறுன்னு ஒரு இடத்துல அவனுடைய பிணத்தை எடுக்கிறார்கள். 5 பேர் கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார். இவ யார நம்பி போனாலும் அவனால் இருந்து கூட்டிட்டு வந்துடுவான். நீங்கள் இந்த அரக்கர்களின் முகம் புரிய வேண்டும். 5 பேர் கூட்டு பலாத்காரம், ஜனாசா பிரேதமாதி வந்து செல்வ செழிப்பான் அந்த வீட்டில் வந்து இருக்கிறார். என்ன முறையில் வைத்தார்கள் அந்த பெற்றோர்? என்னை பொறுத்தவரை நான் அந்த பெண்ணை சொல்லுவதை விட அந்த பெற்றோர்களை சொல்ல வேண்டும். தர வேண்டிய மார்க்க அறிவுகளும் ஒழுக்க நெறிகளும் சரியாக தராமல் ஒரு சுதந்திரம் என்ற பெயரில் அத்துமீறல்களுக்கு நீங்கள் ஒரு கட்டத்திலே அனுமதி கொடுத்த போது அது வேறு மாதிரியான எதிர்விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். நிறைய பேசுவாங்க அன்பு தாய்மார்களே, குருகா குறித்தெல்லாம் கூட காலம் மாற 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 நிறைய பேசுவாங்க. எதுக்கு இப்படி போடுறீங்க? முஸ்லிம் பொம்பளைகள்லாம் இப்படி எல்லாம் குருகா போடுறீங்களே, வைக்கிறீங்களே, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலையா? அதான் இதான். அது என்னமோ தெரியல, போடுற பொம்பளைகளை விட இது பேசுற ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குருகா போடுற பொம்பளை கஷ்டமா இல்லை. ஐயோ, இந்த மாதிரி ஒரு டேபிள்ல ரவுண்ட் டேபிள் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. குருகா என்ன அடிமைத்தனம், குருகா உள்ளுக்குள்ள வேகுது, உள்ளுக்குள்ள புடுங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி சப்ல அங்க உட்காந்துட்டு பொம்பளை விரும்புகிட்டு நான் தான் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, என்ன ஒரு கேட்டு விட்டு போயிருக்கிறார். நிறைய காலங்களிலே பேசுவார்கள். காலங்கள் மாறினாலும் தயவு செய்து உங்களுடைய பண்பாடுகளும் நீங்கள் கற்றிருக்கிற கல்வி இதுவெல்லாம் மாற வேண்டாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா மதீனாவிலே வாழுகிற அன்சாரி பெண்களுக்கு கிருபை செய்வானாக. ஏன்னா முஸ்லிம் பெண்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஹிஜாபினுடைய ஆயத்து இரவு நேரத்தில் இறங்குச்சு. அந்த இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவிற்கு பிறகு சொல்லிட்டாங்க, நைட்டு போய் அந்தந்த கணவன்மார்கள் வீடுகளிலும் சொல்லிட்டாங்க நீங்கள் ஹிஜாப் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று. அதிகாலை வருகிற போது உடனடியாமல் அது கவனிக்கப்பட வேண்டும். இரவு வந்த உத்தரவு அதிகாலை வைகறை தொழுகைக்கு வருகிற போது பெரும் பெரும் போர்வைகளை போர்த்திக் கொண்டு வந்தார்கள். உடனடியா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தலை அது இதெல்லாம் மறைக்கிற மாதிரி கரெக்டா இல்லை, பெரிய பெரிய போர்வைகளை உடனடியாக அல்லாஹ் சொன்னியவுடன் ஒரு வசனத்திற்கு இவ்வளவு தூரம் கட்டுப்பட்ட அந்த மதீனத்து பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாராக என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துஆ செய்ததை பார்க்கிறோம். இந்த
கலாச்சார சீரழிவுகளுக்குள்ளே தயவு செய்து நான் பட்டம் பெறுகிற சகோதரிகளை, வந்திருக்கக்கூடிய குடும்ப பெண்களை கேட்கிறேன். அதாவது ஃபேமஸ் கல்ச்சுரல் ட்ரெண்ட் உள்ள சிவிலைசேஷன் என்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி இப்போலாம் இப்படித்தான் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நாமும் இப்போலாம் இப்படித்தான் போக முடியாது. நமக்கு ஒரு பின்னணி உண்டு, ஒரு பரம்பரை பெருமை உண்டு, நமக்கென்று வேதம் உண்டு, அதனுடைய வழித்தடங்கள் உண்டு. இப்போலாம் இந்த டேட்டிங் ஒன்று ரொம்ப அதிகமாக பெருகிட்டு இருக்கு. நவீன கால பெண்கள் எனக்கு தலைப்பு இருக்கிறதுனால நான் பேச வேண்டியதா இருக்கும். டேட்டிங், அதாவது சும்மா திடீர்னு ஒரு மாப்பிள்ளையை கட்டிக்கிறோம், கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்ப்போம், பழகி பார்த்து பேசி பார்த்து அவன் கூட ஊர் சுற்றி பார்த்து சமயங்களில் வாழ்க்கை வாழ்ந்தே பார்த்து எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய கன்றாவித்தனம் இன்னைக்கு அதெல்லாம் பெருகிட்டு இருக்கு. திருமணம் செய்யாமல் வாழுவது நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு சில வெளிநாட்டினர்கள் வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா இந்திய ஒரு மாதிரி லிவிங் டுகெதர் அப்படின்னு எல்லாம் வாழ்றாங்க. பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை. இந்த நாட்டில் சொல்ற மாதிரி அப்படின்னு நிச்சா இருந்தது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நிக்கா ஓதி குன்பா ஓதி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களாம் சேர்த்துக்குவாங்க, அவங்களாம் எங்கேயாவது டூர் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அவங்களாம் எங்கேயாவது ரூம் போட்டுக்குவாங்க. இப்படியே நாரி போகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் லிவிங் டுகெதர். இந்த விஷயம் தெரியுமா? இது லிவிங் டுகெதற்கான 60-70% பேர் சேர்ந்து நடக்கிறதா இந்தியாவில் பிக் பாஸ் நிகழ்ச்சி யோகியமான குடும்பத்தோடு தான் நடத்துறாங்க, நேரமாக உள்ளவங்கெல்லாம் நடத்துறாங்க. முழுக்க முழுக்க எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணை அவருடைய உடலை சண்டை அதை சட்டபூர்வமாக்கி விட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். அரசாங்கத்திட்ட பதில் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? விபச்சாரம் ஒழிக்கப்பட முடியவில்லை என்றால் ஏன் அதை சட்டபூர்வமாக்கலாமே? சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இன்னொரு தீர்ப்பு என்ன தெரியுமா? 18 வயசுக்கு மேற்பட்ட திருமணம் ஆனவர்கள் கூட மனம் திரும்பி யாருடையாவது வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போறாங்க. அது அஃபென்ஸ், அது சட்டப்பூர்வமா அது தப்பு இல்லை. இன்னும் எவ்வளவு தீர்ப்பெல்லாம் வருமோ தெரியல. நீதிமன்றங்கள் விமர்சிக்கல, ஆனா இவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாம் கூட நீதிபதிகள் வாயிலிருந்து வருமானு தெரியல. 18 வயசுக்கு மேற்பட்ட யாரு கூடயும் 2 பேரும் விரும்பிட்டா ஓகேவா, 2 பேரும் சம்மதிச்சுட்டா ஓகேவா, இதுவெல்லாம் சட்டப்பூர்வமாக ஆக்கலாம் என்கிற போது என்ன நடக்கிறது? ஒரு சமுதாயத்தினுடைய, மனித சமூகத்தினுடைய அல்லது ஒரு தேசத்தினுடைய பூரா பண்பாட்டு கட்டமைப்பு அத்தனையும் இடிக்கப்படுகிறது, எல்லாமே நாசமாகிறது. அதனால இந்த காலத்தினுடைய கோலத்தில் நம்முடைய பெண்களும் எந்த விதத்திலேயும் தவறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை சொல்லித் தருவதற்குள்ள நல்ல ஏற்பாடுகளை இங்கு ரிஸ்வான் என்ற பெயரிலே நடத்துகிறார்கள். ஆயிஷா பெண்கள் மதரசா போல நாடு முழுக்க ஏராளமான மதரசாக்கள் இன்னைக்கு ரிஸ்வான் வைத்திருந்தால், ரிஸ்வான் உங்கள் ஊரில் நடந்தால் அது சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ரிஸ்வான் நடத்துவது கட்டாயம் என்கிற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். எதிர்விளைவுகள் நிறைய திணிக்கப்படுகிற போது மறுபக்கம் ஒழுக்க மாண்புகளும் அதே வேகத்தில் தரப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய வருங்காலத்தில் நம் பிள்ளைகள் நம் கையில் கிடைக்க மாட்டார்கள். நல்லா பாதுகாக்க வேண்டும். பெருகி வரக்கூடிய இந்த கலாச்சார சீரழிவுகளில் இருந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் உடைய பெண்களை பாதுகாப்பானாக. மோசமான சீர்கேட்டில இருந்து அல்லாஹ் நாட்டை பாதுகாப்பானாக. இன்றைக்கு பட்டம் பெறக்கூடிய சகோதரிகள் அவர்களுடைய மரணம் வரைக்கும் ஒழுக்க நெறிகள் வலுவாது மார்க்க நெறிப்படி நின்று வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று இந்த நிறைந்த மஜ்லிஸிலே துஆ செய்து இந்த நல்ல வாய்ப்பை தக்க வைக்க நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.